அப்டிப்பேர் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் எது இருந்தாலும் விஜய் என்ற அந்த அரசியல்வாதியை பற்றி தான் எல்லா விவாதங்களும் இருக்கு. அவரோட போகின்ற அரசியல் பாதை சரியா, நல்ல ஓட்டு எடுப்பாரா மாட்டாரான்னு இதை பற்றியான விவாதங்கள் தான் எல்லாம் இருக்கு. ஏன்னா விஜய் என்ற ஒரு அரசியல்வாதியை பற்றி எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கு. ஆனா விஜய் என்ற ஒரு நடிகரை பற்றி யாருக்குமே எந்த ஒரு ஐயப்பாடுகளும் இல்லை, அவர் மீது எந்த விமர்சனமும் இல்லை. விஜய் என்றது ஓவர்வெல்மிங்கா தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர். ஸோ இந்த விஜய்ன்ற நடிகரின் பயணம் எங்க ஆரம்பிச்சது, இப்போ அவர் எப்படி ஒரு நாளைய தீர்ப்புலேருந்து ஒரு சாதாரண பாய் நெக்ஸ்ட் டோரா இருந்த விஜய், அப்கோர்ஸ் அவங்க அப்பா டைரக்டரா இருந்தாலும் அவர் பெரிய ஒரு ஃபேர் ஸ்கின்டு பர்சன் கிடையாது. ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளா தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் அந்த விஜய் எப்படி உச்சத்தை தொட்டார்ன்றதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். விஜயோட திரைப்பயணம் எப்படின்றதான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயோட ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்கும் தெரியும், நாளைய தீர்ப்பு. இது அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண படம். அவர் ஒரு 18 வயசு பையனை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. விஜய் அப்போதான் காலேஜ் சேரும்போதே நடிக்க வந்த காலம் அது. அந்த படம் ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள். ஏன்னா நீங்க வழக்கமான எஸ்.ஏ. சந்திரசேகர் படங்கள் இருக்கு, அதே புரட்சி கருத்துக்கள் அதுலயே இருந்தது. ஆனா பெருசா போல மக்கள் விஜய் பெரிய ஆக்ஷன் ஹீரோவா, சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு ஹீரோவா அன்றைய தினம் மக்கள் ஏத்துக்கல. இதுக்கடுத்து விஜய்க்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைக்கணும், மக்கள் மத்தியில் விஜய்ன்ற அந்த பேரை எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்தோட உதவியை நாடினார். அப்ப விஜயகாந்தோடன் சேர்ந்து விஜய் ஒரு படம் பண்ணா அது விஜய்க்கு பெரிய ஒரு அறிமுகம் கிடைக்கும். எல்லாருக்கும் விஜய் யாருன்னு தெரியும், இந்த பையனை எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனாலே விஜயோட 2வது படம் செந்தூர் பாண்டியை விஜயகாந்த் வச்சு ஹீரோ வச்சு விஜயகாந்த் தம்பியா விஜய் நடிச்சிருப்பாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ பலர் இந்த படத்துல விஜயகாந்த் சம்பளமே வாங்காம நடிச்சாரு. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்துக்கு பல வெற்றிகள் கொடுத்த ஒரு டைரக்டர். அந்த டைரக்டரோட பையனுக்கு மேல வரணும்ன்றதுக்காக விஜயகாந்த் ஒரு உதவியா அந்த படம் பண்ணாரு. செந்தூர் பாண்டி ஒரு டீசென்டான ஹிட்டா இருந்தது. விஜயகாந்த் தம்பியா நடித்த விஜய் உண்மையாவே இவர் விஜயகாந்த் தம்பி தான். ஏன்னா விஜயகாந்த் விஜய் என்ற அந்த பேர் எப்படி இருக்கிறதால இவர் உண்மையாவே இந்த பையன் விஜயகாந்த் தம்பின்றதால கிராமப்புறங்கள் எல்லாமே விஜய்க்கு ஒரு பெரிய அறிமுகம் செந்தூர் பாண்டிக்கு கிடைச்சது. செந்தூர் பாண்டிக்கு அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் மீண்டும் விஜயை ஒரு ஆக்ஷன் லவர் பாய் கேரக்டர்ல வச்சு ஒரு படம் பண்ணாரு. 1994 வந்த படம் தான் ரசிகன். இந்த படம் ஒரு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. பட் அதுல அந்த படத்தை விஜயோட யூஸ்வலான எலிமெண்ட்ஸ் எல்லாம் விஜய் ஒரு குத்துப்பாட்டு ஒன்று, குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, ஒரு நல்ல ஒரு கிளாமரான ஹீரோயினை வச்சு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங்ஸ்ல வச்சு. ஸோ விஜய் யூஸ்வலான விஜய் படத்துல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரசிகன் படத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இதுக்கப்புறம் 1995 விஜய், அதாவது இந்த வருஷம் தான் விஜய் காலேஜ் முடிச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல விஜய் 4 படங்கள் பண்ணாரு. எல்லாமே சோலோ ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் படம் தேவா, அதே எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன் தான். விஜய் ஒரு லவ்வர் கம் ஆக்ஷன் ஹீரோவாட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. கொஞ்சம் ஆக்ஷன் தான் ஹீரோ டாமினண்டா இருக்கும். அந்த படம் கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. அதுக்கப்புறம் அவர் அஜித்துடன் சேர்ந்து நடித்த ராஜாவின் பார்வையிலே, அப்கோர்ஸ் அன்னைக்கு அஜித்தே ஒரு அப்கமிங் ஹீரோ தான். அவர் அப்கமிங் ஹீரோ கூட கிடையாது. ஒரு அஜித்ன்றது ஒரு அறிமுக நாயகன் தான். ஒரு 2 படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. இதுல விஜய்க்கு ஃப்ரெண்டாட்டு ஒரு ஸ்மால் ரோல்ல ராஜாவின் பார்வையிலே நடிச்சிருப்பாரு. அந்த படம் பெருசா போல. அதுக்கடுத்து விஜய் மீண்டும் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன் விஷ்ணுன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல அந்த தொட்டப்பட்ட ரொட்டு மேல குத்துப்பாட்டான்னு பாட்டுலாம் அதுல அந்த படத்துல இருந்துச்சு. இந்த விஷ்ணு படம் ஓரளவுக்கு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் விஜய் கிடைச்சு. ஸோ விஜய் கொஞ்சம் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சந்திரலேகான்னு ஒரு படம் அந்த ஏரியா, அந்த ஃபுல் ரொமான்டிக்கான சப்ஜெக்ட். ஆனா அது பெருசா அந்த படம் ஒர்க் அவுட் ஆல, ஃபெயிலியர். அடுத்து 96 விஜயோட கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் தான் 96. 96ல வரும்போது ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு விஜய் ஒரு விஜய் கவுண்டமணி காம்பினேஷன் காமெடிஸ் நிறைய. 96ல விஜயோட ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போன ஒரு இயர் 96 தான் சொன்னோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஜனவரியில கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல விஜய் கவுண்டமணி சங்கவி நடிச்சிருப்பாங்க.
இதுல விஜய்க்கு வந்து ஒரு காமெடின்ற ஒரு டைமென்ஷன் பக்காவா ஒர்க் அவுட் ஆன படம் இந்த படம் தான். விஜய் கவுண்டமணி காம்பினேஷன் நல்லாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் வச்சு. இதுக்கப்புறம் தான் விஜயோட கரியர்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் பிரேக், ஃபர்ஸ்ட் பெரிய பிளாக் பஸ்டரா வந்ததுன்னா அந்த பூவே உனக்காக தான். ஏன்னா இதுவரை விஜய் பண்ண படத்துல எல்லாம் இந்த மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணணும், ஒரு யதார்த்தமா பெரிய ஒரு பந்தா இல்லாம ஆக்சுவலா சிம்பிளான ஒரு கேரக்டர், அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ரோல் நடக்கணும்னு நினைக்கணும்னு அவரோட இமேஜே மாத்தணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அதுல வெற்றி பெற்ற படம் தான் பூவே உனக்காக. ஏன்னா பூவே உனக்காக முன்னாடி விஜய் பண்ண படங்கள் பெரும்பாலான படங்கள் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் தான். எஸ் ஏ சந்திரசேகரோட அசிஸ்டன்ட் யாரோ டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவருக்கு ஒரு நார்மலா இருக்க ஒரு ஹீரோக்கு எப்படி பில்டப் இருக்கும் அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் லைட்டா அங்கங்க இருக்கும். அது எதுவுமே இல்லாம இது ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு கேரக்டரை பண்ண ஒரு படம் தான் பூவே உனக்காக. தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்கள் நாகேஷ், நம்பியார் போன்றவங்களும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு தன்னோட வயதுக்கு மிஞ்சிய ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு ரோலை எடுத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 22 வயசுல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து கிளிக்கான படம் பூவே உனக்காக. விஜயோட கரியரே டிஃபைன் பண்ண படம் தான் பூவே உனக்காக. இன்று வரை பூவே உனக்காக விஜய் வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கு. பூவே உனக்காக தொடர்ந்து விஜய் இன்னும் அந்த படத்துல கொஞ்சம் ஆவரேஜ் ஃபிலிம்ஸ் இன்னும் நடிச்சிருந்தாரு. எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல மாண்புமிகு மாணவன், அதே ஒரு புரட்சிகரமான கான்செப்ட்ஸ், அது கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. அப்புறம் செல்வான்னு ஒரு படம் பண்ணாரு, ஆக்ஷன் ஹீரோவாட்டு பண்ணாரு. அப்புறம் வசந்த வாசல்னு ஒரு படம், அந்த படம் பேர் போல. ஸோ 1996 பூவே உனக்காக வந்த வருஷம் அப்படின்ற மாதிரி இருந்து விஜய் ஒரு பெரிய எமர்ஜிங் ஹீரோவாட்டு மக்கள் மத்தியில் தெரிஞ்சு பட்டி தொட்டிகள் எல்லாம் விஜய் யாருன்னு மக்கள் தெரியும். 1997 இந்த இயர் தான் விஜய் ஒரு அந்த ஜென்ரேஷன் ஒரு உச்சத்துக்கு எடுத்துட்டு போன இயர். ஏன்னா இந்த வருஷத்துல வந்து விஜய் தொட்டதெல்லாம் ஹிட்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விஜய் படம் பண்ண உடனே ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல காலமெல்லாம் காத்திருப்பேன் படம். இது வந்து ஒரு அகெயின் பூவே உனக்காக ஸ்டைல்ல ஒரு லவ் ஆக்ஷன் டிராமா. இதுல வந்து விஜய் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான கேரக்டர் நடிச்சு அந்த ஒரு லவ் சீன்ஸ்ல இந்த படத்துல ரீச் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் கொடுச்சு. இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ரீச்சை கொடுத்த படம் வந்து லவ் டுடே. ஏன்னா அந்த லவ்வை வந்து ஒரு வேற விதமாக பொய்டிக்கா சொன்ன ஒரு படம் லவ் டுடே 97 வந்தது. இந்த படத்தை டைட்டில் தான் இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேன்னு காப்பி பிடிச்சிருக்கு. பட் 97 வந்து லவ் டுடே வந்து பலருக்கும் அது ஒரு எவர்கிரீன் ஃபிலிம் வந்து விஜய் அவரோட அப்பா ரகுவர் நடிச்சிருப்பாங்க, சுபலட்சுமி நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் டு த கோர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு ஒரு ரொம்ப அடமெண்ட் லவரா விஜய் பிளே பண்ணியிருப்பாரு. அவரோட யூஸ்வல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப குறைச்சிட்டு லைக் அந்த சாங்ஸ் எல்லாம் இன்னமும் பெரிய ஹிட் அந்த டைம்ல. அப்போ வந்து விஜய் தேவா காம்பினேஷன் நல்லாவே பெரிய ரீச். இதுக்கப்புறம் அவர் வந்து சிவாஜி சார் விஜய் காம்பினேஷன்ல வந்து எஸ் ஏ டைரக்ஷன் பண்ண ஒன்ஸ் மோர். இது சிவாஜி சார் பண்ண விஜய் காம்பினேஷன்றதால ஒரு 2 வெவ்வேறு ஜென்ரேஷன் நடிச்ச நடிகர்கள் இது வந்த படம்ன்றதால இது ஒரு ஆவரேஜான ஒரு நல்லவே ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஒரு படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்னே கூட சொல்லலாம். அடுத்து வந்து சூர்யாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நேருக்கு நேர். இந்த படம் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அஜித் நடிக்க வேண்டிய படம் இது. அப்புறம் அஜித் ரோல சூர்யா நடிச்சு விஜய் சூர்யா காம்பினேஷன்ல வந்த படம் நேருக்கு நேர். ஒரு அக்னி நட்சத்திரம் ஸ்டைல்ல ஒரு படம் எடுக்கிறான்னு சொல்லி வசந்த் ட்ரை பண்ணியிருந்தாரு. அந்த சாங்ஸ் அதெல்லாம் இருந்தாலே இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஒரு ஹிட்டாவே இந்த படம் நேருக்கு நேர் அமைஞ்சது. இதுக்கு அடுத்து 1997 விஜய்க்கு ஒரு மகுடம் சூடுற மாதிரி அமைஞ்ச ஒரு படம் தான். விஜயை வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் எடுத்துட்டு போய் கொண்டாட வச்ச படம் எதுன்னா காதலுக்கு மரியாதை. இன்று வரை விஜயோட பெஸ்ட் ஃபிலிம்னு பல பேர் சொல்ற படம் வந்து காதலுக்கு மரியாதை. ஃபாசில் சார் டைரக்ஷன்ல விஜய் ஷாலினி காம்பினேஷன்ல வந்த படம். ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ், ஃபேமிலியும் விட்டு வேணும், இல்லை லவ்வும் வேணும், ஒரு அப்பா அம்மாவுக்காக லவ் விட்டு வந்து அப்புறம் அந்த அப்பா அம்மாவே அந்த லவ் ஏத்துக்கிற மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லான கிளைமேக்ஸை சொன்ன காதலுக்கு மரியாதை. இன்று வரை காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ்னா அதுக்கு தனி ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ காதலுக்கு மரியாதை 1997 டிசம்பர்ல ரிலீஸ் ஆகி விஜய் வந்து ரஜினி கமல் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்பர் 1 ஹீரோ விஜய் தான்ற அந்த ஒரு பொசிஷன் வந்து 97 காதலுக்கு மரியாதையை பிடிச்சி கொடுத்துருச்சு. ஒவ்வொரு வீடுகளும் விஜய் கொண்டாடப்பட்டார். ஃபேன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீச்சை வந்து 1997 ஓவரால் இயர் அந்த 5 படமும் பெரிய ஹிட்டாக இருந்தது. 1997 விஜய்க்கு ஒரு ட்ரீம் இயராக இருந்தது. அப்புறம் 1998
ஒரு இயர் ஸ்டார்டிங்ல ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற படத்தை பண்ணாரு. விஜய், தேவயானி, ரம்பா நடிச்ச படம். அந்த படமும் ஒரு டீசென்டான ஒரு ஹிட்டு. இந்த ரீசெண்டான அந்த படமும் ஒரு டீசென்டான ஹிட்டுன்ற ஒரு பொசிஷன்ல வந்து விஜய்க்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துச்சு. அப்புறம் 1998ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி எடுத்தது பிரியமுடம்னு ஒன்று படம் பண்ணாரு. அந்த படம் ஆவரேஜா போச்சு. அப்புறம் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜயோட 25வது படம் நிலாவே வான்னு படம் பண்ணாரு. அது பெருசா அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் இதுக்கப்புறம் 1999ல அந்த ஒரு 97ஓட சக்சஸ் கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா வந்த படம் துல்லாது மனம் துள்ளும். விஜய் சிம்ரன் காம்பினேஷன்ல இருந்தது. இந்த வரை விஜய் சிம்ரன் துல்லாது மனம் துள்ளும்க்கு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்கு. விஜய் எழில் அவர் என்ற டைரக்டர், அவர் தான் ஃபர்ஸ்ட் படம் அது. விஜய் நிறைய இயக்குநர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல வந்து எழில் ஒரு முக்கியத்துவமான இயக்குனர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் துல்லாது மனம் துள்ளும். அதுல வந்து பியூட்டிஃபுல்லான ரோல். ஒரு ஒரு கண்ணு தெரியாத தன்னோட காதலிக்காக எல்லாமே எழுந்து நிற்கிற ஒரு ஹீரோன்ற மாதிரி சூப்பரான ஒரு ரோலு. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து அழாத ஆளுங்களே கிடையாது. ஸோ விஜய் என்ற ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஹீரோக்கு இன்னும் ஒரு ஒரு பலம் சேர்த்து அவரோட மார்க்கெட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண படம் துல்லாத மனம் துள்ளும். அதுக்கப்புறம் 99ல விஜய்க்கு ஒரு சின்ன சர்க்கிள்கள் இருந்தது. அவர் பண்ண நெஞ்சினிலே, என்றென்றும் காதல், அப்புறம் மின்சார கண்ணா போன்ற படங்கள்ல பெருசா ஒரு ஓடலை. ஒரு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் இல்லை பிலோ ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் பல இடங்கள் தான் கிடைச்சது. அப்புறம் 99 இயர் ஸ்டார்டிங்ல மீண்டும் ஃபாசில் டைரக்ஷன்ல ஒரு டோட்டலி எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது இந்த படத்தை நீங்க இப்ப கூட பார்த்துட்டு இது வழக்கமான விஜய் படம் மாதிரியே தெரியாது. அது என்ன கண்ணுக்குள் நிலவுன்னு படம் பண்ணார். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் அதுக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. விஜய் ஷாலினி காம்பினேஷன்ல பண்ண படம் அது. அப்புறம் இதுக்கப்புறம் தான் யூஸ்வல் விஜய் ட்ரெண்டு பிளஸ் அதே லவ் பஞ்சஸ், விஜயோட டான்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா ஒரு சூப்பராக வந்த படம் தான் குஷி. ஒரு கதையே இல்லாம வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சே ஒரு படம் இது. விஜய் ஜோதிகா காம்பினேஷன் வந்த படம். எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன்ல வந்த படம் குஷி வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருந்தது. விஜயோட காமெடி, ஆக்ஷன் எல்லாமே யூஸ்வல் விஜய் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்குன்ற அந்த கேரண்டீடாக இந்த குஷியோட ஃபார்மா தான் இதுக்கப்புறம் எடுத்துட்டு போறேன்ற அந்த அளவுக்கு விஜய் செட்டில் ஆன ஒரு படம் தான் குஷி. ஸோ 2000ல விஜய்க்கு கிடைச்ச பெரிய பிளாக் பஸ்டர் குஷி. இதுக்கப்புறம் குஷியை தொடர்ந்து பல மினிமம் கேரண்டி படங்கள்ல வந்து விஜய் வெற்றி கொடுத்துட்டு இருந்தார் கன்சிஸ்டண்டா. 2000ல வந்து பிரியமானவளே, அப்புறம் 2001ல அந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பத்ரி, தென் ஷாஜஹான் 2001ல, அப்புறம் 2002ல வந்து தமிழன். இதெல்லாம் ஒரு மினிமம் கேரண்டி. நம்ம விஜய் படத்துக்கு போனால் நல்ல பாட்டு இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு அங்கங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கும், ஃபைட் ஆக்ஷன்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் மினிமம் கேரண்டி எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த படம். இது படங்கள் சில விமர்சனங்கள் ரீதியாக சில டிராபேக்ஸ் இருந்தாலும் இந்த படங்கள் வந்து கலெக்ஷன் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல. ஸோ விஜய் வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவா இந்த ஃபீஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸோ விஜய் படங்கனாலே அது மினிமம் ஓடிடும் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு கேரண்டி ஏற்படுத்தி கொடுத்த காலகட்டம் இது.